வேதம் சொல்லுகிறாரு, யோசபாத் மிகவும் பயந்து. யோசபாத்து பயந்து, அவனுக்குள்ள ஒரு பயம். யோசபாத்து கர்த்தருக்கு பிரியமா நடந்தவர். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை பார்த்த உடனே பயம் உள்ளத்தை வருகிறது. நாம் எவ்வளவு விசுவாசிகளா இருந்தாலும், ஆண்டவரோடு இருந்தாலும், சில சமயம் சில செய்திகள் ஒரு பயத்தை நமக்கு உண்டாக்கும். ஆனால் அந்த பயம் நிரந்தரமாய் நமக்குள் இருக்காது. அந்த பயம் நம்மை முடக்கி போட்டு விடாது. அந்த நேரம் ஒரு பயம். அப்படிதான் யோசபாத்துக்கு பயம் வந்தது. உடனே யோசபாத் உபவாசத்தை கூறிவித்தான். எல்லாரும் கூடுங்க, எருசலேமில் கூடி வாருங்கள், நாம் உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடுவோம், ஜெபிப்போம் என்று சொல்லி. பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது, மனிதர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது, 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்தபோது பயம் வந்தது உண்மை. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு எருசலேமில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. அந்த ஜெபம் பண்ணின போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அங்க இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனிதன் மேல இறங்கி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளை பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற கூட்டம் பெரிய கூட்டம்தான். அவங்கள பார்த்தாலே நீங்க ஜெயிக்க முடியாத இந்த பயம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனாலும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எப்படி பயப்படாம இருக்க முடியும் ஆண்டவரே? 3 ராஜாக்கள் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். அவங்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க நமக்கு பலன் இல்லை. அவங்க 3 ராஜாக்கள், 3 ராணுவம் ஒன்று சேர்ந்து வருகிறது. 3 பேர் ஒன்று சேர்ந்து வந்தா எப்படி அவங்களை ஜெயிக்க முடியும்? சூழ்நிலை பார்த்தால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க உள்ள நுழைஞ்சா தேசத்தை நாசம் பண்ணி விடுவார்கள். என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏனென்றால் நான் தான் யுத்தம் பண்ண போகிறேன். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யாரோ யுத்தம் பண்ணுகிறார்கள், யாரோ உங்களை பயமுறுத்துகிறார்கள். தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு உன்னை யாரும் என் கையிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது. ஆண்டவர் சொல்ல, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என்ன நடந்த? ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக எழுப்பி யுத்தத்தை ஆண்டவர் முடிச்சிட்டார். எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. யோசபாத்துக்கு விரோதமாக வந்த ஒருத்தரை முன்னால நிற்க முடியல.